தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து பெத்தானியாபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வாக்குறுதிகள் மிக முக்கியம். தேர்தல் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நம்ம நல்லது செய்யறதுக்காக தான். அதனால சரவணன் வெற்றி பெற்று உங்கள் குரலாக பார்லிமெண்ட்ல அவர் குரல் எதிரொலித்து நமது மதுரை மக்களுக்கு என்ன வாக்குறுதின்றத சிலவை நான் முக்கியமா சொல்றேன். இங்க சித்திரை திருவிழா நடக்கிற நேரத்துல எல்லாமே சந்திக்கிறது மாதிரி இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். இங்க மதுரை விமான நிலையத்தை உடனடியாக விரிவாக்கம் செய்ய மக்கள் குரலாக டெல்லியிலே நமது வேட்பாளர் உறுதியாக உங்களுக்காக குரல் கொடுப்பார். ஆன்மீக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கிறதுனால அந்நிய செலாவணி பெருகுவதாக நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை சுற்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாய விளைபொருட்கள் வணிக வளாகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை சுற்றியுள்ள நகரங்களுக்கு மின்சார ரயில் சேவை தொடங்கப்படும். பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும். மதுரையை தொழில்நுட்ப பூங்கா அமைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும். எல்லாவற்றை விட மிக முக்கியமாக எம்பி போல ட்விட்டரில் அரசியல் செய்யாமல் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் மாதிரி டெலிபோன்லயும் ட்விட்டர்லயும் அரசியல் செய்யாம களத்துக்கு வந்து உங்களுக்காக சேவை செய்து இந்த தொகுதி மக்களை எல்லா விதத்திலுமே சரவணன் அவர்கள் முன்னேற்றுவார் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க எம்எல்ஏவாக இருந்த காலத்துல அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல கொரோனா என்கின்ற கொடிய நோய் வந்துச்சு. அப்போ அவர் எல்லா மக்களுக்கும் இலவசமாகவே மருந்து குடி தண்ணீர் போன்ற பல சேவைகளை செய்து அந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் நமது டாக்டர் சரவணன் அவர்கள் செய்த சேவையை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு எம்எல்ஏவாகவே அவர் செய்தார்னா ஒரு எம்பியாக ஜெயிக்கும் போது உறுதியாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை திட்டங்களை டாக்டர் சரவணன் கொண்டு வருவார். டாக்டர் சரவணன் மக்களுக்கு மருத்துவ உதவி, குழந்தைகளுக்கு இலவச இருதய சிகிச்சை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுவை சிகிச்சை, கல்வி உதவி, இது போன்ற பல விஷயங்களை தனது சொந்த செலவிலே செய்திருக்கார். அதே மாதிரி அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல மணல் கடத்தல் வழக்கு தொடர்ந்து மதுரையில் மணல் கொள்ளையை முற்றிலுமாக தடுத்த ஒரு இளைஞராக நல்ல ஒரு எம்எல்ஏவாக உங்களுக்கு இருந்திருந்தார். கொரோனா லாக்டவுன் வந்த பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து மருத்துவ சேவையும் செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நமது வேட்பாளர் சரவணன்.